20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருந்தது போல அல்ல. வீட்டுக்கு வீடெல்லாம் டிவி கூட இல்ல, வீதிக்கு ஒரு டிவி இருக்கும். போய் ₹1 கொடுத்து அதுல ஒரு ஒளியும் ஒளியும் பார்ப்போம். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் 2 நண்பர்கள் படித்தார்கள். அவர்கள் கைகளில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கனவெல்லாம் சினிமாவாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பல பஸ்ஸுகள் மாறி வந்து சத்தியம் திரையரங்கில் ஒரு நல்ல படம் பார்த்து செல்வார்கள். வியாழக்கிழமையான சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல உலக சினிமாவை ஓடோடி போய் பார்ப்பார்கள். வியாழக்கிழமையான விகடன்ல சினிமா சார்ந்து வரும் செய்திகளை எல்லாம் சேகரம் செய்வார்கள். இந்த 19 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி நண்பர்களில் ஒருவர் இந்த மேடையில் தொகுப்பாளராக இருக்கிறார், இன்னொருவர் இயக்குனராக இருக்கிறார். அவர்தான் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். அன்று சின்ன பசங்களா இருந்தப்ப எங்களுக்குள் சினிமா இருந்தது, இன்று சினிமாவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பரம்பரையிலேயே இதுதான் மிகப்பெரிய பாய்ச்சல். இது எங்க காலம். இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் சொல்றதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். பெரிய லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேடனால கொஞ்சம் எல்லா பேரையும் அட்லீஸ்ட் எழுதி வச்சிடறேன். எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஏப்ரல் 1 அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, செத்தும் 1000 பொன். லாக்டவுன்ல வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அப்போ இது சின்ன படமா தான் இருந்தது. அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசா இல்ல. ஸோ இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு நான் பர்சனலா மெசேஜ் மெயிலாம் அனுப்பிச்சு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணா அதுதான் ஒரே ரீசன். அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது, அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராம்ல தான் இன்ஜினியரிங் பண்ணோம். அந்த சுத்தமா நாங்க இந்த மேடையில மீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கால் அவனுக்கு தான் நான் பண்ணேன். அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால தேங்க்யூ ராஜ், நீ வந்து தொகுத்ததுக்கு. ஸோ லாக்டவுன் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவா. 2020ல எங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேன் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் வெல் விஷர் ஃபார் மீ. அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலா ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 டேஸ்ல ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலியமா தான் வருண் நான் மீட் பண்ணேன். இங்க சென்னையில மீட் பண்ணோம். அவரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால அவரு அது வரைக்கும் அவர் படமே பார்த்தது இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஒரு 2 படம் தான் பார்த்திருப்பாரு. எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல. அந்த கேட்டா நான் இது வரைக்கும் படமே பார்க்கல, சரி நீங்க கதை சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி சரி இது எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், இது ஒன்லைனா சொல்லணுமா. ஸோ ஃபுல் கதையை ஆக்சுவலா கேட்டாரு. கேட்டு ஹி லைக் இட். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் ஐ மீன் இங்க. பட் எவென்ச்சுவலி அது என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளி போய் இப்போ இங்க வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ நரேன் வேறவர் யூ ஆர், அவர் வெளில இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் அவரு இப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா ஆல்தோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் சினிமா அப்படின்னு சொன்னாலுமே ஹி இஸ் அ வெரி பேஷனேட் கை. அதாவது புதுசா ஏதாவது பண்ணோம்னா ஹி கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அது அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாண்டி இஸ் கிரியேட்டிவ்லி இன்வால்வ்டு, மோட்டிவேட் பண்ணுவாரு. ஆக்சுவலா இந்த படத்தை நாங்க நாட் ஒன்லி வருண், அபிஷேக் அண்ட் பிருத்திவிராஜ் ஆல்சோ அவங்க தே ஹவ் இன்வெஸ்டட் ஆல் இன். ஆல்தோ அவங்க வேற பிசினஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ வருண் ஃபார் பையிங் மை விஷன். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. And our distributors, Romeo Pictures, Rahul brother and overseas partner in Kota and Simba, they're taking it. Thank you so much for that. So any படத்தோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லுக் தான். இந்த படம் நான் சைன் பண்ணும்போதே நான் வச்ச ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கோபி பிரசன்னா தான் என்னோட டிசைனரா இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டோட தான் இது பண்ணோம். அண்ட் சுதர்ஷன் தான் ஷூட் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்க இப்ப கூட பேசியிருந்தோம் விஷுவல்ஸா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின், ரொம்ப கான்செப்டுவலா. இது நான் அட்வர்டைசிங்ல இருந்து வந்ததுனால பிராண்டிங்கா அதை ட்ரீட் பண்ணோம். ரொம்ப எப்படி சிம்பிளா சொல்லணும் ஆனா விஷயம் கன்வே பண்ணோங்கிறத ஐடியாவா இருந்தது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் இது. அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா, அன்பர். நான் இது வரைக்கும் அன்பரே இப்ப போட்டாலுமே ஒரு 10 வாய்ஸ் நோட் வரும், அன்பரே நான் அனுப்பிச்சிடுறேன்னு. அவர் இதுல அவர் சொன்ன
கண்ணாடி நிலவேன்னு ஒரு சாங் இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு சாங். எனக்கு தெரிஞ்சு எங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் அது. வேற லிரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா எழுதியிருந்தாரு. அதுவும் ஏலோ ஏலோன்னு ஒரு டிராவல் சாங் ஒன்று வரும் இடுக்கியில. அது மலையாளம் கொஞ்சம் கலந்து இருப்பார். ரொம்ப தேங்க்யூ கார்த்திக். ஜிகேபி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த 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 படத்தோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாங் வந்து நான் கால் பண்ணி சொன்னேன். மீட் பண்ணி ஃபுல் கதையும் நான் நரேட் பண்ணினேன். அதுவே அவருக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் சொன்னா இல்ல நீங்க ஃபுல்லா கேளுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகும். லிரிசிஸ்ட் எப்பவுமே அந்த வார்த்தையில வச்சுதான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க. சோ ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதான்னு ஒரு இதுல சொன்னேன். தேங்க்யூ. நெஞ்சோடு நீன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு. சூப்பரான ஒரு மெலடி அது. ஸோ இந்த 2 மெலடியுமே அடுத்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன உங்க ரிசப்ஷன் என்ன அப்படின்னு. ஏகாதேசி சார் வந்து ஒன்று எழுதியிருக்காரு. மஜா வெட்டிங் அவர் தான் எழுதினாரு, இன்னைக்கு வரல. அறிவு பிரதர் வந்து ஒன்று ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு சாங். அது ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்கா இருக்கும், கான்செப்டுவலான சாங், இந்த கதையோட ஒரு ஒத்து போகும். அப்புறம் விண்ணுலக கவி அவரை வந்து நான் வந்து எங்க ஃப்ரெண்ட் ஹர்ஷத் அவர் மூலியமா தான் தெரியும். ரொம்ப கேஷுவலான அந்த தலைவலி அவர் தான் எழுதினாரு. வித்தின் ஹாஃப் அன் அவர் தான் அவரால் அப்படியே அது ரொம்ப அந்த கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ்ல ஈஸியா கேப்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது. ஜிவி சாருக்குமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சமான, அது இவ்வளவு ரீச்சா இருக்குன்னா அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப காரணம். தேங்க்யூ கவி ஃபார் இது. என்னோட க்ரூ நான் சொல்லிடுறேன். ஜெகதீஷ் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் 2015-16 அப்போ வந்து அப்பதான் கிம்பல் ஃபர்ஸ்ட் வந்த டைம். அப்படின்னா என்னன்னு கூட சினிமால புழக்கம் இல்லாதது. ஸோ நாங்க நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அவரும் அட்வர்டைசிங்ல தான் இருந்தாரு. சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷார்ட்ல ஒன்று எழுதலாம் சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி சைதாபேட்ல பர்மிஷன்லாம் அப்போ எதுவுமே இல்லை. நாங்க அப்படியே உள்ள போறோம், கிம்பல் எடுக்கிறோம், ஒரு 10 ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அந்த படம் வெளில வருமானே தெரியாம ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. அவர் என்னோட முதல் படம் செத்துமா இருப்பேன் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவரால் அப்போ வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ரொம்ப பெரிய டிராவல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேடா கிடைச்சிடாதா அப்படின்னு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா இந்த படத்தோடைய எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது கண்ணில் டப்புன்னு ஞாபகத்தில் வருது அவர் விஷுவல்ஸ் தான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளவு சூப்பரா விஷுவலா வரதுக்கு. ஏன்னா ஒரு டிராமா படம் வந்து கேப்டிவேட் ஆன ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷுவல் தான், ஃபர்ஸ்ட் அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ், எஸ்பெஷலி ஐஷுவா அழகா காட்டியிருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா சொல்லிட்டே இருப்பாங்க என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால ஸோ தேங்க்யூ. எனக்கு சிங் சவுண்ட் மேல ஒரு சின்ன ஃபேசினேஷன் இருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலா டப்பிங் வாங்க தெரியாது. ஸோ அதனால வந்து நானுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து அது ரீக்ரியேட் பண்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா அது நடிச்சிடலாம் திருப்பியும், ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ள அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ஓகே பழணுமா ஓகே சொல்லிட்டு அவங்க அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய ஆக்டர்ஸ்னால வராது. சோ இந்த படம் ஒர்க் ஆகணும்னா சிங் சவுண்ட் தான் முடிவு பண்ணி, ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஏன் நாங்க சொல்லிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சும்மா நம்ம போயிட்டு ஆக்ஷன் கட் சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபரா வந்து நான் வைடு வைக்க போறேன்னா பூம் மைக் எங்க வைக்கணும், எவ்வளவு லேபிள் வைக்கணும், இது வந்து ஒரு பேசிக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன்ல வந்து பக்கத்துல சவுண்ட் கேட்குமா, நான்லாம் ப்ரொடக்ஷன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். ப்ரொடக்ஷன் அந்த இவங்கெல்லாம் கிளீன் பண்ண அவங்கலாம் இருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போதே இதை எங்க செட் பண்ண போறீங்க, இங்க ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருங்க அப்படிமே. சார் அங்க பர்மிஷனே இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க லைட்டா ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சா அந்த சவுண்ட் வரும். ஜிவி சார் எல்லாம் நடிச்சுட்டு சார் சூப்பரா இருக்கு சார், ஒரே ஒரு 1 மோர் ஏன்டா அப்படின்னு. இல்ல ஒரு டம்ளர் சவுண்ட் கேட்டுச்சு ஏன்டா அதெல்லாம். ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரைனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நல்லா நடிக்கிற தாண்டி கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டா இருக்கணும். யாராவது ஒருத்தர் மொபைல் வச்சிருவான் ஒரு சின்னதா. ஏடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போனோன்னே செட்ல அதான் இருக்கும், தயவு செஞ்சு மொபைல சைட்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது பேசிடுவாங்க. படவா கோபி சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்க்னே அவருக்கு தெரியாது, அவர் நடிச்சிருக்காரு இதுல சூப்பரான கேரக்டர். அவரு நடிச்சுட்டு வெளில போயிட்டு அப்பாடா நான் நடிச்சிட்டேன், எங்கடா ஜூஸ் எங்கடா அப்படின்னு நான் ஷார்ட் போயிட்டு இருக்கேன், அதனால டப்பிங்ல பாத்துக்கலாம்டா. அவருக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அந்த ஷார்ட் எப்படின்னா சிங்கிள் ஷாட், கீழே இருந்து கோர்ட்ல இருந்து நடந்து வந்து மேல பேசி ஜிவி சாரும் அவரும் போனோம்.
எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஜிவி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேசின உடனே ஜிவி ஐயோ திருப்பி நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 டேக் ஃபுல்லா நடந்து அவர் மூச்சு வேற வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு, ஏன்னா அது ரிஹர்சல் பண்ணணும். நிறைய நாங்க வந்து அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகுதுன்னா ஓகே முன்னாடியே வந்து இங்கெல்லாம் தான் கேமரா போகுது, மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கு, நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கு இதுல. அதனாலதான் அது வந்து பண்ண ராகவ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ராகவ். ஏன்னா இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது வெளில வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இதுவா நீங்க இருப்பீங்க ராகவ். ஏன்னா அவர் நிறைய இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்றாரு. கூழாங்கல்னா அவர்லாம் பண்ணது. இப்போ கொட்டுக்காளி கூட அவர் தான் இப்போ போனாரு. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் அவர் கண்ட்ரில அவர் தான் நான் சொல்லுவேன். யா ஆக்சுவலா ரூகேஷ் என்னோட எடிட்டர். அவர் எப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்துல வந்து சும்மா நான் மொய் எழுத வரேன் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகி கடைசியில மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் அவர் வந்து ஆக்சுவலா உள்ள வரும்போது ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் சரி நீங்க ஸ்பாட் எடிட் வாங்க அப்படின்னும். ஸ்பாட் எடிட் வந்து கடைசியில ஒரு எடிட்டர் ஆகி இப்போ ஆக்சுவலா எங்க மேடையிலே இல்ல. ஏன்னா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் மேட்ச். எங்களோட இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் ஆயிட்டாரு. இப்போ ஆக்சுவலா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிரகதீஷ் ஆக்சுவலி இது ஒரு டெபியூ பிலிம். ஐம் சோ ஹாப்பி அவர் இந்த படத்துல அசோசியேட் ஆனது. இதுல வந்து பெட்ரூம் செட் ஒன்று போட்டிருப்போம். ஆனா அது இது வரைக்கும் பார்த்தது யாருமே அது செட் மாதிரி ஃபீலே ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்ஸ் லாவிஷ் அப்படிலாம் இல்ல. இது இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னா அதுல தலைவலி செட் எல்லாம் நான் ஆக்சுவலா அது வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனது. ஆனா அது அப்படி தெரியவே தெரியாது. அவரோட எஃபர்ட் வந்து அவ்வளவு இருக்கு அந்த படத்துல. ஏன்னா அவர் இதுல எப்படியாவது நல்லா பண்ணிடணும்னு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவாரு. பிரகதீஷ் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய ஒர்க் பண்ணதுக்கு. யா அண்ட் விஎஃப்எக்ஸ் இதுல இனிவன் பண்ணியிருக்காரு, கௌதம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ யா இப்போ வர சிங் சவுண்ட்னால நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் முடியும். சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்ட்ல தான் சில பேர் நடிப்பாங்க. அது அவங்களுடைய இதுல ப்ராம்ப்டே பண்ணக்கூடாது. அதனால நான் ஒரு ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸ் என்னால போகவே முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் நரேட் பண்ணது ஐஷுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹிணி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம். ஏன்னா அவங்க ஒரு டைரக்டர், அவங்க சிங் சவுண்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி அவங்க ஏன்னா எனக்கு ஜென்ரலா வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலா கேரக்டர்னா எல்லாரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு 4 எக்ஸ்ட்ராவா போட்டு சொல்லிடுறேன். நான் அப்பதான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது. ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையும் நான் சொல்லி ஷி அனலைஸ்ட் இட். ஒன் டே எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கேரக்டர். ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா சச் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேத்தி கூட நாங்க மிக்சிங்ல பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கு, ஐஷுவோட ஒரு சீன் இன்னைக்கு கூட பேசியிருந்தோம். பிரில்லியன்ட். ஆக்சுவலா அவங்களோட சீனா ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவல்ல இருக்கும். எங்க பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணுல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனா நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால ஓவர் ஆக்டிங்கா பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படிதான் பண்ண போறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஆல்சோ ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கதான் கேமரா இருக்கனால இவ்வளவுதான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். அவர் எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் போனோடனே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் சார் தான் நான் கூப்பிட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிடுறதுனே தெரியல எனக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு. அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ். ஆக்சுவலா ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்கு, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலா ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார் அதான் நான் ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலா கதையை தாண்டி நாங்க பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிருப்போம் அங்க உட்காந்து. அவரு அதுல நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாரு, எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் சோ எக்ஸைட்டட். அதுல அவர் சொன்ன மாதிரி இவர் மத்தவங்க எல்லாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடிச்சாலே ஒரே ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும்
பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒண்ணு வரும் சார். அது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கறது தான் இருக்கும். ஸோ சூப்பரா சொன்னீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். யா, காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு போற ஒரு கேரக்டர், ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவரு. ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ரொம்ப மாதிரி ஒரு கோவமா இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்க வந்து கேரவன்ல தூங்காம ஒரு மாதிரி அவர் மூட்லயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவரு. அவர் செட்ல வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன்ல இப்படிதான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்க இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ காலினா அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா, கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ், சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ யா, ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்பதான் வந்திருக்கேன், முடிஞ்சிச்சு லாஸ்ட். சாரி, இல்ல ஆக்சுவலா அது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டுல போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது. ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸ் ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ள போகும்போதே பாரு, நல்ல கதை இருந்தா தான் நீ உள்ள வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரியே தான் இருக்கும். உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க ஒரு தடவை வேணா அவங்க வீட்டுக்கு போனா தெரியும். யா, நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்லாம் ரொம்ப இதுவா வச்சுப்பாங்க. செட்ல எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்ல, பட் ஆனா ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷி கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ் நிறைய. ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்ல ஓபி அடிக்கிறதுனா நான் இல்ல 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 ரோஸ்ட் இல்ல, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஸோ யா, ஸோ ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து நான் இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்டுல ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்ல இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அந்த இருக்கு அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்ல ஐம் ஷுர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான். அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்ல நிறைய ஆக்சுவலி ஷி ஹெல்ப்ட். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலைல எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு ஸ்கிரீன் பிளே எழுதிட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட். இப்ப நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுன்னு நீங்க தான். இல்ல உங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்ல இது அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலா அவங்க. ஸோ இல்ல அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷூர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ், இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்ல இருக்கா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப்ட் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. ஐம் ஷூர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க
இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அது அவங்களோட படம் தான் அது. எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டைரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க, ஐம் ஷோர் ஷீ. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலா ஜிவி கிட்ட போறேனா? ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃபிளைட்ல மீட் பண்ணி, ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிடும், 15 நிமிஷம் தான் இதுல இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு என்ன சொன்னாரு, ஆனந்த் நான் பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதான் ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி, எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும். சில எல்லாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும் 10 நிமிஷத்துல பண்ணிட்டேன் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. எப்படிங்க உங்களால அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு. பட் அவரோட இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னோட படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்கு, 8 சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸ், இந்த வீடியோ பாத்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நானும் ஐஷோக்கு வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல இங்க சீன் முடியும், இந்த செட் போவாரு, ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேரவன்ல வந்து யாரு கூட உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துட்டு வந்துருவாரு, மியூசிக் போடுவாரு. அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம். இப்போ கட் பண்ணா இப்போ ஹிந்தியில நடிக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு, இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனாலதான் ஐ திங்க் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்க கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங். அது வெளியில வந்து அது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்றேன், ஹீஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலா, நான் அதான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியா அப்படியே பண்ணிடலாம். ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோட தான் வருவாரு, படிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன், ஹீஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைல்ல வச்சிருப்பாரு, ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹி ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதுல வந்து நிறைய ஐஷுக்கும் ஜிவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப். இவ்வளவு சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ள ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ், த வே, அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாத்தி மாத்தி தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியா எடுப்போம். ஸோ பட் ஆனா அது படத்துல தெரியவே தெரியாது. ஐம் ஷுர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பாக்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்சஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதுல ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்னு என்ன, இது பேரா ஒர்க் ஆகணும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்ல, ரோஹிணி மேம் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இளவரசி சார் இருக்கு. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டா அவங்க 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் சோ வெல். அண்ட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக், பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்னும் இல்ல, இந்த ரூம் மேனேஜ் பண்றது, நீங்க யார வந்து கிரௌட் கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே கார்த்திக், பிரவீன், ராகேஷ், தமிழ் இவங்க எல்லாருமே தேங்க்யூ ஃபார் பீங். ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு. ஸோ பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் யா மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல் வெங்கட்,
வெங்கட் ராகவ் அண்ட் பியர்ஓ யுவராஜ் அண்ட் ஃபைனலி ஸோ நான் முடிச்சிட்டேன். இல்லை அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாம், அதில் எஃபர்ட் இருக்கு. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க. இட்ஸ் லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க. April 11th வரும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இந்த படத்துல. பாத்தீங்கன்னா சிங் சவுண்ட் ஏன் பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ ஒரு சீன் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக் போவாங்க. ஸோ ஒரு எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு நம்ம ஒரு தியேட்டர் பிளேல ஒரு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இங்க என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்து என்ன போகுது, அந்த இது வந்து பாசிபிள் ஆச்சு. ஆனந்த் அண்ட் ப்ரொடக்ஷன், ஆக்டர்ஸ், டிஓபி, எடிட்டர்ஸ் அண்ட் என்னோட சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்கார் ஹரி, உதய் சார், எல்லாருக்குமே நன்றி. நிறைய படங்கள் சிங் சவுண்ட்ல வரணும் அண்ட் இது கரெக்ட் டைமா இருக்கு. நிறைய படம் வந்துகிட்டும் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். Good morning, everyone. It's the first time I'm meeting friends from the film media industry. I'm very comfortable in front of sports media, but I'm very nervous here. But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer Naren. He's been a long time friend, and because of his confidence, I came into the film world. And he's somewhere here. But actually, one of the first people we met, or first time I heard a narration, was Anand's narration. And it's been a great journey over the last few years. And thank you, Anand. And to put out a first film, you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil. And thanks to the amazing team, this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without rest of you, Ilvasu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released 2 songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you'll will like the movie when it releases. And we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much. And I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you.